வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் அன்பான மாணவர்களே. சயின்ஸ் பாத் அகாடமியால தரம் 11க்கான ஒன்லைன் ரீதியான விஞ்ஞான வகுப்புகள்ல அலகு 6 நாங்க ஏற்கனவே சமன்பாட்டு தொகுதி தொடர்பான பாடத்தை படிச்சிருக்கிறோம். அதே போல மனிதண்ட சுவாச தொகுதி தொடர்பாக நாங்க படிச்சு கொண்டு இருக்கிறோம். அதுல சுவாச தொகுதியில மிக முக்கியமாக சுவாச தொகுதியில் அடங்கக்கூடிய கட்டமைப்புகள் தொடர்பாக நாங்க பார்த்தோம். மூக்கு குழியில் இருந்து ஆரம்பித்து அதே போல தொண்டை, வாதநாளி, சுவாசப்பை குழாய், சுவாசப்பை சிறுகுழாய், அதே மாதிரி சிட்டறை கான், சிட்டறை பை, இவ்வாறு ஒரு சுவாச பாதை காணப்படுதுன்னு பார்த்தோம். அதன் பிற்பாடு சுவாச செயல்முறைகள் 3 படிகள்ல நடக்குதுன்னு பார்த்தோம். ஒன்று உட்சுவாச வெளிச்சுவாச பொறிமுறைன்னு பார்த்தோம். உட்சுவாச வெளிச்சுவாச பொறிமுறை. உட்சுவாச வெளிச்சுவாச பொறிமுறைனா உங்களுக்கு தெரியும், வெளியால இருந்து வழி நுரையீரல் புறச்சூழல்ல இருந்து, அதாவது சுவாச பைக்கு ஆக்சிஜன் வாயு வருது, உட்சுவாசம்னு சொல்லுவோம். அதே போல நுரையீரல்ல இருந்து புறச்சூழலுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா கார்பன் டை ஆக்சைடு வாயு, அதே போல நீராவி என்பன வெளிச்சுவாச வழியாக வெளிக்கு வருது. ஆக முதலாவது படியாக உட்சுவாச வெளிச்சுவாச பொறிமுறை தொடர்பாக பார்த்தோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா வாயு பரிமாற்றம், சிற்றறைகள்ல நடக்கிற வாயு பரிமாற்றம் தொடர்பாக பார்த்தோம். அப்ப சிற்றறைகள்ல நடக்கிற வாயு பரிமாற்றம்னு சொன்னால் அங்க சிற்றறைகள்ல தான் குருதிக்கும் அதே போல புறச்சூழலுக்கும் இடையில ஒரு வாயு பரிமாற்றம் நடக்குது. ஆகவே சுவாச கட்டமைப்பாக உங்களுக்கு தெரியும் சிற்றறைகள் காணப்படுது. சிற்றறைகளை சூழ குருதி மைத்துளை குழாய்கள் வலைப்பின்னல் காணப்படுது. குருதி மைத்துளை குழாய்கள் வலைப்பின்னல் காணப்படுது. அங்க குருதி கலங்கள் காணப்படுது. அதாவது குருதி மைத்துளை குழாயில குருதி கலங்கள் இருக்குது. அப்ப உங்களுக்கு தெரியும், உட்சுவாசத்தின் போது வருகின்ற ஆக்சிஜன் வாயு சுவாச சிற்றறைகளுக்குள்ள ஆக்சிஜன் வாயுல செறிவு அதிகம், குருதி கலங்களுக்குள்ள ஆக்சிஜன் செறிவு குறைவு. எனவே குருதி கலங்கள்ல இருந்து சுவாச சிற்றறைகளுக்குள்ள என்ன செய்யுதுன்னு சொன்னா கார்பன் டை ஆக்சைடு வாயு நீராவியின் செறிவு அதிகம். ஆகவே சிற்றறைகள் இருந்து ஆக்சிஜன் குருதி கலங்களுக்குள்ளும் குருதி கலங்கள்ல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடும் நீராவியும் சிற்றறைகளுக்குள்ளும் பரிமாற்றப்படுது. இதை நாங்க வாயு பரிமாற்றம் கலைச்சோம். மூன்றாவது செயல்முறையாக கலச்சுவாசம் அப்படின்னு படிச்சோம். கலச்சுவாசம். கலச்சுவாசம்னு சொன்னால் அதாவது எளிய உணவுகள், அதாவது சிக்கலான உணவெல்லாம் சமீபாட்டு தொகுதியில உடனே எளிய உணவுகள் ஆகுது. அந்த எளிய உணவுகள் ஒட்சியேற்றப்படுது. எளிய உணவுகள் ஒட்சியேற்றப்பட்டு அதுல இருக்கக்கூடிய சக்தியை உற்பத்தி செய்யற செயல்முறை. அப்ப உயிர் செயல்முறைக்கு தேவையான சக்தியை பெற்றுக்கொள்வதற்காக உணவுல உள்ள கூறுகள் ஒட்சியேற்றப்படுதல், உணவில் அடங்கியுள்ள பதார்த்தங்கள் ஒட்சியேற்றப்படுதல், அதுதான் நாங்க கலச்சுவாசம் சொல்றோம். இங்க 2 வகையான சுவாசம். ஒன்று அதாவது காற்று சுவாசம் ஆக்சிஜனை பயன்படுத்தி. 2வது காற்றின்றிய சுவாசம், ஆக்சிஜன் இல்லாத நிலைமைகள்ல தாவர கலங்கள்ல எதையும் அல்கோஹால் நொதித்தல் இடம்பெறும். விலங்கு கலங்கள்ல எலக்ட்ரிக் அமில நொதித்தல் இடம்பெறும். தொடர்பான விஷயங்களை போன வகுப்புல நாங்க அழகா டீப்பா நாங்க பார்த்தோம். ஆகவே பிள்ளைகள் யாரோ ஒரு பிள்ளை போட்டுருக்கு, சரி ஏடிபியை பத்தி சொல்லிட்டாங்க, ரைட். அப்ப பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும். அப்ப மிக முக்கியமாக சுவாச தொகுதி என்பது உங்களுக்கு தெரியணும். மிக முக்கியமாக அதாவது உயிர் செயல்முறைக்கு தேவையான சக்தியை உற்பத்தி செய்யறதுக்காக ரைட் ஆக்சிஜன் வாயுவை உள்ளெடுத்து அங்க உருவாகின்ற கார்பன் டை ஆக்சைடு நீராவியை வெளியேற்றக்கூடிய ஒரு தொகுதி தான் இந்த மனிதன் சுவாச தொகுதி. இந்த சுவாச தொகுதியில பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும். அப்ப நாங்க உணவு சமீபாட்டு தொகுதியில நாங்க பல சிக்கலான உணவுகளை உண்டோம். அது சமீபாடிலிருந்து எளிய உணவுகளாக மாறியது. அந்த எளிய உணவுகளை ஆக்சிஜனுடன் ரைட்
இது தாக்கமடையுது. ஆக்சிஜனுடன் தாக்கமடைஞ்ச உனக்கு தெரியும் கார்பனீர் ஆக்சைடு வாயு வெளியே வருது. கார்பனீர் ஆக்சைடு வாயு, கார்பனீர் ஆக்சைடு வாயு மட்டும் இல்ல, அதோட சேர்த்து நீராவி வெளிக்கு வருது. நீராவி அதோட சேர்த்து சக்தி உற்பத்தி நடக்குது. சக்தி உற்பத்தி நடக்குது. ஆகவே இவ்வாறு உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், ரைட்? உணவை பொறுத்த வரைக்கும் கவனத்தை கொள்ளுவோம். இந்த உணவை பொறுத்த வரைக்கும் உணவுல அடங்கியுள்ள மிக முக்கியமான உணவானது, ரைட், அடங்கியுள்ள சக்தியை பெற்றுக்கொள்ற இந்த செயல்முறையைத்தான் நாங்கள் சொல்றது கலச்சுவாசம் அப்படின்னு சொல்றோம். கலச்சுவாசம், அந்த 3வது படிப்போட கலச்சுவாசம். அப்ப உங்களுக்கு தெரியும், உயிர் செயல்முறைக்கு தேவையான சக்தியை உற்பத்தி செய்வதற்காக உணவானது ஒட்சியேற்றப்படுதல். அப்ப இந்த உணவானது பாத்தீங்கன்னு சொன்னா ஆக்சிஜன் உள்ள வேலைகள்ல ஒட்சியேற்றப்படுது. ஆக்சிஜன் இருக்கிற சந்தர்ப்பங்கள்ல ஒட்சியேற்றப்பட்டு அதுக்கு நாங்க சொல்றது காற்று சுவாசம். அதற்கான சமன்பாட்டை நான் இப்ப போட்டு இருக்கிறேன். இதை நீங்க குறியீட்டுலையும் போட்டுக்கொள்ளலாம். எப்படி குறியீடு வரும் உங்களுக்கு தெரியும். குறியீடு உணவுன்னு சொன்னா C6H12O6 எடுப்பமே எங்க உணவு. ஆக்சிஜன் சொன்னா 6O2 ஒளித்தொகுப்பு தாக்கத்துல மறுதாக்கம், அதாவது ஒளித்தொகுப்பு தாக்கத்துல மறுதாக்கம் 6CO2 பிளஸ் 6H2O அதோட சேர்த்து சக்தி. இதைத்தான் நாங்க கலச்சுவாசத்துக்கான உங்களுக்கு தெரியணும் இரசாயன குறியீட்டு சமன்பாடு. மேல தொற்சமன்பாடு இது குறியீட்டு சமன்பாடாக இருக்கும். C6H12O6 பிளஸ் 6O2 தாக்கமடைஞ்சி 6CO2 சக H2O சக்தி உற்பத்தி நடக்குது. ஆகவே பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், இது காற்று சுவாசம். ஆக்சிஜன் உள்ள வேலைகள்ல சொல்றாங்க பிள்ளைகள், ஆக்சிஜன் உள்ள வேலைகள்ல பிள்ளைகள் பூரணமாக இந்த உணவு உடைக்கப்பட்டு குளுக்கோஸ் பூரணமாக தகனமடைய செய்து இந்த சக்தி உற்பத்தி நடக்குது. அது நாங்க சொல்றது காற்று சுவாசம். 2வது ஆக்சிஜன் இல்லாத நிலைமைகள்ல பிள்ளைகள், காற்றின்றிய சுவாசம் நடைபெறுகிறது. இது ஆக்சிஜன் இல்லாத நிலைமைகள்ல நடக்கும். இந்த காற்றின்றிய சுவாசத்துல இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் இருக்காது. இந்த உணவு ஆக்சிஜன் இருக்காது. நல்லா பார்த்துக்கணும், காற்றின்றிய சுவாசத்துல ஆக்சிஜன் இல்லை. அத உங்களுக்கு தெரியணும், தாவர கலங்கள் விலங்கு கலங்கள். தாவர கலங்கள்ல ஒரு பதார்த்தமும் விலங்கு கலங்கள்ல இன்னும் ஒரு பதார்த்தமும் உற்பத்தி ஆகுது காற்றின்றிய சுவாசம். அந்த வகையில உங்களுக்கு தெரியணும், உணவானது எத்தனால் அல்லது எத்தைன் அல்கஹால் அப்படின்னு ஒரு சேர்வை. எத்தைன் அல்கஹால் அதோட சேர்த்து கார்பனீர் ஆக்சைடு வாயு அதோட சக்தி உற்பத்தி நடக்குது. கார்பனீர் ஆக்சைடு வாயு அதோட சக்தி உற்பத்தி நடக்குது. ஆகவே இதை நாம சொல்றது நொதித்தல் செயல்முறைன்னு சொல்றோம். நொதித்தல் இவ்வாறு தாவர கலங்கள்ல நொதித்தல் செயல்முறை மூலம் எதைன் அல்கஹால் கார்பனீர் ஆக்சைடு அதே மாதிரி சக்தி வெளியேற்றம் நடக்குது. ஆகவே நம்ம உங்களுக்கு தெரியணும், இது நொதித்தல் எதைன் அல்கஹால் நொதித்தல் இது எங்க நடக்கும்னா தாவர கலங்கள். விலங்கு கலங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த உணவு என்ன நடக்க போகுதுண்டா, காற்றின்றிய சுவாசத்தின் மூலம் எலக்ட்ரிக் அமிலம் அதே போல இங்கிலீஷால லாக்டிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. லாக்டிக் அமிலம் சக சக்தி வெளியேற்றம் நடக்குது. அப்ப இங்க லாக்டிக் அமிலம் உற்பத்தி விலங்கு கலங்கள் நடைபெறக்கூடியதாக தான். குறுந்தூர ஓட்ட வீரர்கள் பாத்தீங்கன்னா கூடுதலாக தசை கலங்கள் இயங்க லாக்டிக் அமிலமும் உற்பத்தி நடக்குது. லாக்டிக் அமிலத்தின் அளவு கூடும் போது தசை பிடிப்பு உருவாக்கக்கூடியதாக இருக்குது. ரைட். இப்போ உங்களுக்கு தெரியும், சக்தி என்ன வடிவுல சேமிக்கப்படும், என்ன வடிவுல விடுவிக்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏடிபி வடிவு. ஏடிபின்னு சொன்னாப்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, இது ஒரு நியூக்ளியோடைட் வகை. நீங்க ஒரு பெரிய ஒன்று படிப்பீங்க, ரைபோஸ் வெள்ளம் கொண்ட ஒரு நியூக்ளியோடைட் வகை. இங்க ரைட் எடினோசின், அதாவது எடினின் சொல்ற ஒரு நைதரசன் மூலம் காணப்படும். நீங்க இந்த
RNA DNA படிச்சிருப்பீங்க. எடனின் அப்படின்ற ஒரு நைதரசன் மூலம் இருக்கும். இங்க பிள்ளைகள் 3 பொசுபேற்று கூட்டம் இருக்கும். இப்படி 3 பொசுபேற்று கூட்டம் இருக்கும். இதைத்தான் நாங்க சொல்றது எடினோசின் ட்ரை பொஸ்பேட் அப்படின்னு சொல்றேன். எடினோசின் ட்ரைண்டா பூண்டு ட்ரை பொஸ்பேட். ஒவ்வொரு பொசுபேட்டும் உடஞ்சி நாங்கள் அதாவது இந்த வடிவுல தான் சக்தி சேமிக்கப்படுகிறது. அதே போல சக்தி விடுவிக்கப்படுகிறது. அதே போல இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும், சக்தி காவியாக தொழிற்படும். சக்தி காவி, இதுக்கு ஒரு சிறப்பு பேர் இருக்கு பிள்ளைங்க, அகில சக்தி காவி. இதுக்கு ஒரு சிறப்பு பேர் இருக்குது, அகில சக்தி காவி. அகில சக்தி காவி அதாவது பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், நம்ம இந்த அகில சக்தி காவியான அப்ப ஏடிபின் நன்மைகள், ஏடிபின் பயன்கள் கேட்டா பிள்ளைகள் நீங்க சொல்ல தெரியணும். முன்பு சக்தியை சேமிக்கும், கிட்டத்தட்ட நீங்க சும்மா சிந்திச்சு வச்சுக்கொள்ளுவோம், இது ஒரு காசு மாதிரி. இந்த பணத்தை பயன்படுத்தி நாங்க எல்லாம் வாங்கலும், ரைட், எல்லாத்தையும் வாங்கலும், அப்படித்தானே, எல்லாத்தையும் வாங்கலும். அப்ப பிள்ளைகள் கவனிங்க, பணம் காசு. அப்ப காசை பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தெரியணும் எப்படி பொருட்களை நாங்க வாங்கலுவோம். அப்ப சல்லி எங்கிட்ட இருந்தால் நாங்க ஒரு சேமிப்பாக நாங்க வச்சுக்கொள்றோம், தேவையான டைம்ல செலவழிக்கிறோம். அத மாதிரி அப்ப உங்களுக்கு தெரியணும், சக்தியை சேமிக்கும். அதே மாதிரி சக்தியை விடுவிக்கும். அதே மாதிரி சக்தி காவியாக துடிக்கும். இன்னொரு ஆளுக்கு என்ன செய்யலாம், அத கொடுக்கக்கூடிய மாதிரி சக்தி காவியாக தொழிற்படும். சக்தி காவியாக தொழிற்படும். ஆகவே இவ்வளவு வேலைகளை செய்யறது இந்த ஏடிபியாக இருக்கும். அதுல முழு பேர் அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவோம். அடினோசின் ட்ரைபாஸ்பேட். அப்ப நான் எங்கட தசைக்கலங்கள், இப்ப நான் எழுதுறதுக்கு காரணம் ஏடிபி, என்னெல்ல உற்பத்தி செய்யற ஏடிபி, உங்கள உற்பத்தி செய்யற ஏடிபி இல்ல, என்னெல்ல உற்பத்தி செய்யற ஏடிபி. நான் எழுதுறதுக்கு காரணம், என் தசைகள் இயங்குறதுக்கு காரணம், நான் பேசுறதுக்கு காரணம், நான் சிந்திக்கிறதுக்கு காரணம், எனது உடல் தொழிற்பாடுகள் எல்லாத்துக்கும் இந்த ஏடிபி தான் காரணம். சரியாப்ளே? நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க, நீங்களும் உங்களோட மூளையில சிந்திச்சு கொண்டிருக்கிறீங்க, ஏதோ ஒரு விஷயம் ஓடிக்கொண்டிருக்குது, இப்படி இயங்குறதுக்கு நான் எழுதும் போது நீங்களும் நோட் பண்ணி எழுதி கொண்டிருக்கிறீங்க, ரைட்? எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஏடிபி தான். ஆகவே தசைகள இயக்கத்துக்கு, அதே மாதிரி உடல் தொழிற்பாடுகளுக்கு, உயிர் செயல்முறைகளுக்கெல்லாம் இந்த ஏடிபி மிக மிக முக்கியமாக இருக்குது. இது மட்டும் இல்ல, சில விலங்குகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியணும், ஒளியை வெளியேற்றக்கூடிய மின்மினி பூச்சி அல்லது ஒளிரும் காளான்கள் ஒளியை வெளியேற்றுது. என்ன? ஏடிபி சக்தி, தன்னல சேமிக்கப்பட்ட சக்தியை தான் அது வெளியேற்றக்கூடியதாக இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மின் விலாங்கு மீன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. விலாங்கு அதாவது உங்களுக்கு தெரியும், அதை பிடிச்சா கரண்ட் அடிக்கிற மாதிரி கரண்ட் அடிக்கும். அப்ப அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த சக்தி ஏடிபி ஆனது கரண்ட், மின் சக்தியை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இவ்வாறு ரைட் எங்கட உடல்ல உயிர் செயல்முறைகள் பல நடக்குது. அந்த உயிர் செயல்முறைகளுக்கு தேவையான சக்தியை உற்பத்தி செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு தொகுதியாக இந்த சுவாச தொகுதி காணப்படும். சரியா பிள்ளைகள்? இனி நாங்க இந்த சுவாச தொகுதி சார்ந்த சில நோய்கள் தொடர்பாக நாங்க பார்ப்போம். ஓகே பிள்ளைகள்? இவ்வளவு நேரம் நான் சொல்லி தந்த விஷயம் கிளியரா பிள்ளைகள்? இறுதியாக 2020 ஆண்டு எஸ்ஏ பகுதியில இந்த சுவாச தொகுதி வந்தது. இன்ஷா அல்லாஹ் 2026 ஆண்டு ஓலவல் பரீட்சையில கேட்கப்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கலாம். நல்ல கவனமாக படிச்சு கொள்ளணும். சரியா பிள்ளைகள்? ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தொகுதிகள் கேட்டு வாருது. அந்த வகையில 2026 ஆண்டு கேட்டு வாரதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கலாம். அதனால கொஞ்சம் ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக விளங்கிக் கொள்ளும். ரைட், இப்ப நான் சொல்லி தந்த விஷயம், முதலாவது உச்சுவாச வெளிச்சுவாச பொறிமுறை, 2வது சிற்றறைகள்ல நடக்கிற வாய்ப்பை மாற்றம், 3வது கலச்சுவாசம் தொடர்பான விஷயங்கள். ஓகே நாக்கள் இப்படி போட்டுக்கொள்வோம். அது சார்ந்த நோய்களுக்கு நாங்க போவோம். சரியா பிள்ளைங்க? சுவாச தொகுதி தொடர்பான நோய்களுக்கு போவோம். ரைட், சுவாச தொகுதி தொடர்பான நோய்களுக்கு போவோம். அந்த வகையில பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், இந்த சுவாச தொகுதி தொடர்பான நோய்களை பொறுத்த வரைக்கும்
பல நோய்கள் காணப்படுது. எங்களையும் அது பீடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சில டைம்ல. ரைட். உங்களுக்கு தெரியற பிள்ளைகள் நோய்கள் வாரிட்டு உண்மையா நான் கூடுதலா எப்படி படிக்கிறதுன்னா பிள்ளைகள் நோய்கள் சம்பந்தமா வந்தா அந்த சம்பந்தமான சில நோய்கள் இருக்கிற ஆட்களை நாங்க கொஞ்சம் பார்க்கணும், கொஞ்சம் யோசிக்கணும். அவருக்கு அப்படி ஒரு வருத்தம் கொண்டு இருக்குதானே. ரைட், ஓகே. அவருக்கு எப்படியான அறிகுறிகள் இருக்குது, அவரு என்னென்ன செய்யறாரு, எந்த டாக்டரை பாக்குறாரு, ரைட், அது தொடர்பான விஷயங்கள் உங்களோட மூளைக்குள்ள போகும். அப்படி வேலை செய்தா பிள்ளைகள் பார்ப்போம். யாருக்கு சரி, இப்ப உதாரணமா ஒருத்தருக்கு ஆஸ்துமா, இந்த வீசிங்னு சொல்லுவாங்க, ஆஸ்துமா நோய். இப்ப அது தொடர்பான நோயை நாங்க படிக்க போறோம்னு சொன்னா அது தொடர்பான ஆட்களை நாங்க யோசிக்கணும். சரியா பிள்ளைகள்? அப்ப அப்படி யோசிச்சு படிக்கும் போது இந்த நோய் சார்ந்த விடயங்களை நாங்க இலகுவாக படிக்கலாம். சரியா பிள்ளைகள்? அதை ஞாபகத்துல வச்சு கொடுப்போம். ரைட். முதலாவது தடிமன். தடிமன் தொடர்பான விஷயம். ரைட். தடிமனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், இது ஒரு வைரஸ் சார்ந்த ஒரு நோயாக காணப்படுது. வைரஸ் அது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். வைரஸ் வைரஸ் தொடர்பான ஒரு நோய். இந்த வைரஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியணும், உடலுக்குள்ள வந்தா அப்ப இந்த தடிமனை பொறுத்த வரைக்கும் வெளிமூக்கு துவாரம் எல்லாம் திறந்துதானே இருக்குது. ரைட். சூழலுக்கு திறந்துருக்கு. வெளிமூக்கு துவாரத்தால வரும். வந்தா அவங்களுக்கு தெரியணும், இந்த வைரஸ்கள் தொழிற்படுறதுக்கான சில காரணிகள் இருக்கு. அவங்களுக்கு தெரியும். அப்ப அந்த காரணிகள் தகுந்த காரணிகளாக இருக்கும்போது அது நல்லா தொழிற்படும். அதுல ஒன்றுதான் டஸ்ட், தூசிகள். அப்ப தூசிகள் இருக்கிற சந்தர்ப்பத்துல அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் தூசி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பனி இந்த காலங்கள்ல இவ்வாறான விடயங்கள்ல என்ன செய்யும், அந்த வைரஸுகளோட தாக்கம் கூடுதலாக இருக்கும். எனவே அது என்ன செய்யும் சொன்னா அந்த மூக்கொழுகுதல், ரைட், சளியை உருவாக்குறது, அதே மாதிரி தும்மல் ஏற்படுறது, இருமல் ஏற்படுறது, அதால தலைவலிகளை உருவாக்குறது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த தடிமனால வரக்கூடியதாக இருக்கும். இந்த தடிமனை பொறுத்த வரைக்கும் இதுக்கு எந்தவித மருந்துகளும் இல்லை. ஞாபகத்தில் வச்சுக்கணும், வைரஸ் தொடர்பான நோய்களுக்கு மருந்துகள் குறைவு, மருந்துகள் இல்லை. ஆனால் நாம் இதுக்கு சரியான ஒரு தீர்வு என்னன்னு சொன்ன பிள்ளைகள், என்ன தீர்வு பார்ப்போம். யார் சரி சொல்லுங்க. இந்த தடிமனுக்கு நல்ல இந்த தடிமனுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா மிக முக்கியமான தீர்வு என்ன, இவரை நாங்க குறைக்கணும் மாதிரி தான் என்ன செய்யலாம். ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஆவி பிடித்தல். ஆவி பிடித்தல். ரைட். ஆவி பிடித்தல் செய்யும் போது பிள்ளைகள் தடிமன் தொடர்பான விஷயத்தை நாங்க கொஞ்சம் குறைச்சு கொள்ளலாம். ஆவி பிடிக்கிறது உங்களுக்கு தெரியும், ஒரு நீருக்குள்ள இது சரி தாவரப்பட்டைகள் இதெல்லாம் போட்டு நாங்க என்ன செய்வோம், நல்லா அந்த நீராவியை நாங்க குளிரூடாக போகும்போது அந்த ஆவி உள்ளுக்குள்ள போகும்போது அந்த வைரஸ்கள் தொழிற்படாமல் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஆகவே ஆவி பிடிக்கிறது தொடர்பான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா பிள்ளைகள்? ஆகவே அப்ப அந்த சூழல் நிலைமைகளை நாங்க ரைட் கருத்துல கொள்ற சந்தர்ப்பத்துல நாங்க இந்த தடிமன் தொடர்பான விஷயங்களை நாங்க குறைச்சு கொள்ள முடியும். சரியா பிள்ளைகள்? ரைட். இரண்டாவது நோய்க்கு வரும். அப்ப வைரஸ் தொடர்பான ஒரு நோய். இங்க வைரஸ் தொடர்பான நோயினத்தால இங்க மருந்துகள் அதை ஏற்றுக்கொள்ளாத மருந்துகள் இல்லை. அது தூசி, பனி போன்ற சூழல் காரணிகளால தான் இந்த தடிமன் ஏற்படுது. இந்த தடிமன் இந்த தூசி, பனி போன்ற காரணிகள், சூழல் காரணிகளை நாங்கள் கட்டுப்படுத்தும் போது அல்லது ஆவி பிடிக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த தடிமன் தொடர்பான பிரச்சனையை நாங்கள் குறைச்சு கொள்ளலாம். ஓகே அப்படியே? இப்ப நான் சொன்ன விஷயம் விளையிட்டா குயிக்கா சொன்னா இல்லத்தானே? ரைட். அப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு கொள்ளுங்க. இவ்வளவுதான். தடிமன்னா உங்களுக்கு நோவலா தெரியும். இன்னும் கொஞ்சம் பேரிக்கிறாங்க சாதாரணமா இப்படி ஏன்னா ரெண்டு உடனே தடுமல் என்ன செய்யும், வரக்கூடியதாக இருக்கும். ஆகவே என்ன பிரச்சனைனா இந்த தூசி, அதே மாதிரி தூசு ரைட், தூசு, அதே மாதிரி பனி போன்ற பிரச்சனைகள் சூழலியல் காரணிகளால இவ்வாறான நோய்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. ரைட். இரண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா பிடிசுரம் அல்லது நிமோனியான்னு சொல்லுவோம். கூடுதலாக COVID-19 காலத்துல பாத்தீங்கன்னா இந்த நிமோனியா அப்படின்ற ஒரு விஷயத்த கூடுதலாக கதைச்சாங்க நிறைய இடங்கள். நிமோனியா காய்ச்சல் அவரை சாவடிக்குதாம், மரணத்தை உண்டாக்குதாம் அப்படிலாம் கதைச்சாங்க. ரைட், ஓகே, உண்மைதான். பிடிசுரம் அல்லது நிமோனியா என்பது பாக்டீரியா மற்றும் வைரஸ், பாக்டீரியா அதே மாதிரி வைரஸ் தொற்றுகளால அது என்ன செய்யுதுன்னு சொன்னா அவங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள். அப்ப மூக்கு குழியினூடாக பேய்த்து
எங்கட சுவாச பாதையில என்ன செய்யுதுன்னு சொன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், நிறைய இழையங்களை பாதிப்படைய செய்யுது. சரியா பிள்ளைகள்? அதாவது சுவாசப்பை தொற்றின் காரணமாக என்ன செய்யுதுன்னு சொன்னா சுவாசப்பையில மிக முக்கியமா உங்களுக்கு தெரியும் திரவம் உருவாகும். மிக முக்கியமா தெரிஞ்சிருக்கும், திரவம் ஒன்று தோன்றும் சுவாச தொகுதியில, சுவாச பையில திரவம். கேட்கலாம், நிறைய இடங்கள்ல கேள்விவாங்க. அப்ப சுவாச தொகுதிக்குள்ள நீர் காணப்பட்டால், சுவாச தொகுதிக்குள்ள அதாவது வலி போக வேண்டிய இடத்துல நீர் உள்ள நீர், அப்ப திரவம் இருக்குமா இருந்தா அங்க நிமோனியா காய்ச்சலாக இருக்கும். மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். அப்ப திரவம் சேர்வதனால் நிலைமை ஏற்படலாம். ரைட்? இவ்வாறு நீடித்த தடிமன், நீடித்த தடிமன், இருமல் போன்ற காரணிகள் இவ்வாறான பிடிசுரம், நிமோனியா போன்ற நோய்களுக்கு அறிகுறியாக இருக்கும். இருமல் ஏற்படுறது, அதே மாதிரி தடிமன், நீடித்த தடிமன், இவ்வாறான விஷயங்கள் இந்த பிடிசுரம், நிமோனியா மிக முக்கியமான காரணமாக இருக்குது. சரியா பிள்ளைகள்? சுவாசப்பை தொற்று ஏற்படுவதற்கு இந்த பாக்டீரியா வைரஸ்கள் சுவாசப்பைக்கு போறதால சுவாசப்பையில உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா தொற்று ஏற்படும். அந்த தொற்றால் என்ன செய்தால் திரவங்கள் அங்க உருவாகக்கூடியதாக இருக்கும். தொற்று ஏற்படுகிற சுவாசப்பையினுள் திரவம் என்ன செய்து சேர்வதனால், சுவாசப்பையில திரவம் சேர்வதனால் இவ்வாறான பிடிசுரம், நிமோனியா அப்படின்ற ஒரு நோய் நிலைமை உருவாகக்கூடியதாக இருக்குது. பிள்ளைகள் கட்டாயம் ஞாபகம் கொள்ளும், நுரையீரல்ல சுவாசப்பையில திரவம் அல்லது நீர் காணப்படுமா இருந்தால் அது கட்டாயம் இந்த பிடிசுரம் அல்லது நிமோனியா என்ற ஒரு விஷயத்தை நீங்க விளையும். COVID-19 இறுதி கட்டம், இறுதியாக நிமோனியா காய்ச்சல் அதை உருவாக்கித்தான் மனிதர்களை இறக்க செஞ்சது. ஆகவே ஒரு சுவாச தொகுதியில பாக்டீரியா வைரஸ்கள் தொற்றல் அடைய செய்து அதுல உங்களுக்கு தெரியணும் திரவம் தேங்கி நிற்குமா இருந்தா அது நிமோனியாவாக இருக்கும். இது நீடித்த தடிமன், அதே போல இருமல் போன்றவைகள் இதுக்கு மிக முக்கியமான காரணமா இருக்கு. ஓகே அப்படியே இந்த நிமோனியா பிடிசுரம் தொடர்பான விஷயம் விளையிடாமலே, நிமோனியா பிடிசுரம் தொடர்பான விஷயம் விளையிடாமலே சொல்லுங்கப்பா. நிமோனியா பிடிசுரம் தொடர்பான விஷயம். ரைட்? ஆஸ்துமா, ஆஸ்துமா தொய்வுன்னு சொன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், இது ஒரு ஒவ்வாமை, ஒவ்வாமைன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு சுவாச தொகுதிக்குள்ள கூடுதலாக பாத்தீங்கன்னு சொன்னா பூக்கள் எடுத்து இப்படி மோந்து பாக்குறாங்க, அப்படி இப்படி மோந்து பாக்குறாங்க, மணந்து பாக்குறாங்க. அப்ப பிள்ளைகள் பூக்கள்ல மேலால மகரந்த மணிகள் இருந்தால் அது மூக்கு குழிக்குள்ளால போய் மகரந்த மணிகள் பெய்த்து என்ன செய்யும், சுவாச பாதைக்குள்ள பெய்த்து என்ன சிற்றறைகளுக்குள்ள பெய்யும். அப்ப மகரந்த மணிகள், அதே போல தூசுகள், டஸ்ட் மிக முக்கியம், தூசு, மகரந்தம், மரத்தூள், அதே மாதிரி இந்த செல்ல பிராணிகள் வளர்க்கிறார்கள் பாத்தீங்கன்னா அந்த மயிர்கள், அதுவும் என்ன செய்யும் இந்த மூக்கு குழிக்குள்ள போகக்கூடியதாக இருக்கும். ரைட்? ஆகவே பாத்தீங்கன்னா இவ்வாறான, அதே மாதிரி புகைகள் போய் என்ன செய்யும் சொன்னா உங்களுக்கு தெரியும், மிக முக்கியமாக ஆஸ்துமா தொய்வுன்னு சொன்னா இவை என்ன செய்யும், சுவாச தொகுதியினூடாக போகும். அப்படி போற டைம்ல ரைட் சுவாச தொகுதியில இருக்கக்கூடிய வாத நாள், சுவாச பையில் இருக்கக்கூடிய வாத நாளி வீங்கும், சுவாச தொகுதியில் இருக்கக்கூடிய வாத நாளி வீங்கும். அப்ப வாத நாளி வீங்கும் போது பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் அந்த சுவாச பாதை சிறிதாகும். வாத நாளி வீங்கிறதுனால சுவாச பாதை சிறிதாகும். சுவாச பாதை சிறிதான பிள்ளைகள் இதுக்குள்ளால வலி, மூச்சு போறது குறையும். அப்ப மூச்சு சிரமம் ஏற்படும், அதாவது மூச்சு எடுக்கிறதுல சிரமம் ஏற்படும். ஆகவே இந்த ஆஸ்துமா தொய்வுன்னு சொன்ன பிள்ளைகள் ஒவ்வாமைக்குரிய காரணிகளான மகரந்தம், உரோமம், தூசுகள், அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த என்ன இவ்வாறான விஷயங்கள், புகை, இவை என்ன செய்யுது சுவாச தொகுதியினூடாக வரும்போது இந்த வாத நாள் என்ன செய்யுதுன்னா வீங்கி சுவாச பாதை, சுவாசம் போறது என்ன செய்யும் குறைக்குது. எனவே வாத நாளி வீங்குவதால சுவாசிப்பதில சிரமம் ஏற்படக்கூடியதாக இருக்கு. இதைத்தான் நாங்க தொய்வு ஆஸ்துமா அப்படின்னு சொல்றோம். பிள்ளைகள், தடிமன் என்பது வைரஸ் சம்பந்தப்பட்ட ஒரு நோய், வைரஸால வார ஒரு நோய். ரைட்? பிடிசுரம், நிமோனியா பாக்டீரியா வைரஸால வார நோய், அங்க அதுக்குள்ள திரவம் தேங்கி காணப்படுது. தொய்வு ஆஸ்துமா என்பது ஒவ்வாமைக்குரிய காரணிகளான தூசு,
அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா மகரந்தம், மகரந்தம், அதே மாதிரி புகை, புகை, விலங்கு உரோமங்கள், விலங்கு உரோமங்கள், ரைட்? இவ்வாறானவைகள் இந்த மூக்கு குழிக்குள்ளால போய்த்து என்ன செய்யலாம், சுவாச பாதைய வாத நாளியை நீங்க செய்யும். வாத நாளி துவாரத்தின் அளவும் சிறிதாகும் போது துவாரம் மூச்செடுக்கிறது, சுவாசத்தை சுவாசிக்கிறது சிரமமாக இருக்கும். இவ்வாறான பிரச்சனை சொல்லுவோம் ஆஸ்துமா தொய்வுன்னு சொல்லுவோம். இது ஓகே அவளே? மூன்றாவது விஷயம் ஓகேயா? மூன்றாவது விஷயம் ஓகேயா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். தடிமன், பிடிசுரம், நிமோனியா, அதே மாதிரி தொய்வு, ஆஸ்துமா விஷயம், ரைட்? நாலாவது இந்த புரோன்காய்டிஸ், அதே மாதிரி சுவாசப்பை அலர்ச்சி சம்பந்தமான நோய். அப்ப புரோன்காய்டிஸ் அல்லது சுவாசப்பை அலர்ச்சின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க ஏற்கனவே சமீபாட்டு தொகுதியில இரைப்பை அலர்ச்சி தொடர்பாக படிச்சிருக்கிறீங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னாங்களே வைரஸ் தொடர்பான மிக முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். வைரஸ் தொடர்பான வைரஸ் சம்பந்தப்பட்ட ஒரு வைரஸ், அதே போல பாக்டீரியா, ரைட்? பாக்டீரியா இந்த நுண்ணங்கிகள் என்ன செய்யுதுன்னு சொன்னா சுவாச பாதைக்குள்ள போகும். சுவாச பாதைக்குள்ள போய்த்து சுவாசப்பை குழாய் அலர்ச்சி நோயை உண்டாக்கக்கூடியதாக இருக்குது, ரைட்? இது வாத நாளிக்குள்ள போயிட்டு என்ன செய்ய, குரல் வலை, மிக முக்கியமான விஷயம். குரல் வலையை என்ன செய்யும், பாதிப்படைய செய்யும். குரல் வலையை பாதிப்படைய செய்யறதால உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், குரல் வலையை பாதிப்படைய செய்யறதால இவருக்கு ஒழுங்கான ஒரு ஒளி கதைக்கிறதுக்கு இயலாம இருக்கும், ஒழுங்கா பேசிக்கொள்ள இயலாம இருக்கும். இந்த சுவாசப்பை அலர்ச்சியால என்ன செய்யலாது, பேசிக்கொள்ள இயலாம குரல் வலையும் தொற்றுக்குள்ளாகும். இதால என்ன செய்யுதுன்னு சொன்னா இவருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ரைட் இருமல் ஏற்படக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா சுவாசிப்பதில் சிரமம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. இவ்வாறான அறிகுறிகள் எல்லாம் காரணமாக இருக்கும். அப்ப பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், இங்க தொய்வு ஆஸ்துமான்னு சொன்னா இந்த உவாமைக்குரிய அந்த காரணிகள் என்ன செய்து பேத்து வாத நாளின் அளவை பெருசாக்கி வாயு, அதாவது வாயுக்கள் போற அளவை குறைக்குது. இங்க வைரஸ் பாக்டீரியா தொற்று காரணமாக அந்த தொற்று போய் வாத நாளில குரல் வலையில போய் தொற்று ஏற்படுறதால இவருக்கு ஒழுங்கா என்ன செய்யலாது, குரல் வலை தொற்றுக்குள்ளாவதால் குரல் ஒளி வெளிப்படுத்துவது, அவருக்கு குரல் ஒளியை வெளிப்படுத்துவது சிரமமாக இருக்கும். அது சிரமமாக இருக்கிறது மட்டுமில்லை, இந்த தொற்று காரணமாக இவருக்கு அதிக இருமல் ஏற்படக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுவாசிப்பதில் சிரமம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. சரியா பிள்ளைகள்? புரோன்காய்டிஸ் சுவாசப்பை அலர்ச்சின்னு சொன்னா அவங்களுக்கு தெரியணும். இது மிக முக்கியமாக குரல் வலையை பாதிப்படைய செய்யக்கூடியது. குரல் வலையை என்ன செய்யுது, பாதிப்படைய செய்யக்கூடியதா இருக்கு. குரல் வலைய பாதிப்படைய செய்யக்கூடியதாக இருக்குது. சரியா பிள்ளைகள்? குரல் வலையை பாதிப்படைய செய்யக்கூடியதா இருக்கு, ரைட்? அடுத்த மிக முக்கியமான ஒரு நோய் தான் காச நோய். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, காச நோய். அதே மாதிரி இந்த நிமோனியா, சிலிகோசிஸ், அஸ்பெஸ்டோசிஸ் மிக முக்கியம். 1, 2, 3, 4 அடிக்கடி கேள்விக்கு வரும், ரைட்? அதுல காச நோய் தொடர்பான விஷயம். காச நோய் வைத்தியசாலைகள்லாம் இருக்கு பிள்ளைகள். காச நோய் வைத்தியசாலை. காச நோய் என்பது ஒரு பாக்டீரியா, மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்ற பாக்டீரியாவால இந்த காச நோய் ஏற்படுகிறது. மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ், டியூபர்குலோசிஸ், மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் சொல்ற ஒரு பாக்டீரியாவால ஏற்படுது. அந்த டியூபர்குலோசிஸ் என்ன செய்யும்னா பிள்ளைகள், மூக்கு குழியினூடாக அந்த மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் போற டைம்ல அந்த மூக்கு குழியில இருக்கக்கூடிய சீதம், சடியங்கள் இவங்களோட தொற்று ஏற்படும். அந்த தொற்று ஏற்பட சுவாச பாதைகள் இருக்கக்கூடிய இழையங்கள் அப்படி சிதைவடையும். இழையங்கள் சிதைவடைந்து என்ன செய்யும், அது அப்படி என்ன செய்யும், சுவாச பாதைக்குள்ள போகும். அவ சுவாச பாதைக்குள்ள போற டைம் குருதி வெளியேற்றம். அவ சுவாச பாதையில என்ன செய்யும், ரத்தம் அதோட என்ன செய்யும், குருதியும் அங்க கடத்தப்படக்கூடியதாக இருக்கும். இந்த பாக்டீரியா மிக முக்கியமா என்ன செய்யுதுன்னா, இந்த மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் மேல சுவாச பாதையில போய் என்ன செய்யும்னா விரைவாக இடத்தை பெருக்கிக் கொள்ளும். விரைவா இடத்தை பெருக்க இவர் அளவு கூடும்.
விரைவாக தொற்றுக்குள்ளாகும். விரைவாக தொற்றுக்குள்ளாக உள்ளாக என்ன செய்யும் சொன்னா அவங்களுக்கு தெரியணும். ரைட், இளையங்கள் சிதைவடையும். இளையங்கள் சிதைவடைகிறதால படிப்படியாக இளையங்கள் அழிவடையும். எனவே என்ன செய்யும் சொன்னா அவங்களுக்கு தெரியணும். இதனூடாக சளியுடன், மிக முக்கியமான விஷயம், அடிக்கடி கேட்வார், சளியுடன் குருதி வெளியேறக்கூடியதாக இருக்கும். அப்ப இருமல் ஏற்பட்டால் சளியோடு சேர்த்து குருதி வெளியேறும். காரணம், அந்த இறந்த அழிவடைந்த இளையங்கள் தான் அந்த குருதியாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? இவ்வாறு படிப்படியாக தாக்கத்துக்குள்ளாய் சுவாச பையில துவாரம் ஏற்படும். சுவாச பையில துவாரங்கள் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. சரியா பிள்ளைகள்? இதன் காரணமாக குருதி குழாய்கள் சிதைவடைந்த இருமலும் சளியும் குருதியுடன் வெளியேறும். பிள்ளைகள் எனக்கு வேகமா டைப்பிங்ல போடுங்க பார்ப்போம். ஒரு நுரையீரல் சுவாச பைக்குள்ள திரவம் தேங்கி காணப்படுமா இருந்தா, ரைட், திரவம் சேர்ந்து காணப்படுமா இருந்தா என்ன நோய்? வேகமா டைப்பிங்ல போடுங்க. ஒரு குருதி, அதாவது சுவாச பையில திரவம் சேருமா இருந்தா, திரவம் சேர்ந்தால் என்ன நோய்? அடிக்கடி கேட்டுவாருதான் நான் உங்களுக்கு கேட்கிறேன். பாஸ் பேப்பர்களை நீங்க எடுத்தீங்கன்னா விளங்கும். நிமோனியா காய்ச்சல். என்ன காய்ச்சல்? நிமோனியா காய்ச்சலா இருக்கு. வாதநாளி தடிப்படைஞ்சு வீங்கி, அதாவது அதன் பாதை சிறிதாக காணப்படுறது எந்த நோயால? வாதநாளி வீங்கிறது. வாதநாளி வீங்கி ஆஸ்துமா தொய்வு. வாதநாளி வீங்கி அந்த சுவாச பாதை வந்து சிறிய அளவாக மாறுறது தொய்வு, ஆஸ்துமா. குரல் வலை, அதாவது அந்த வைரஸ் பாக்டீரியாவால குரல் வலை தொற்றுக்குள்ளாகி பேசுறதுல சிரமம் ஏற்படுறது. அதே மாதிரி நீண்ட இருமல், இவ்வாறான பிரச்சனைகள் வாரது யாரால? தெரியும், சுவாசப்பை அலர்ஜி. என சுவாசப்பை அலர்ஜி, பிரான்கைட்டிஸ் சொல்லுவோம். பிரான்கைட்டிஸ். அடுத்த மிக முக்கியம், இருமலோட சளியும் அதே மாதிரி குருதியும் வெளியேறக்கூடியதாக இருக்குது. அந்த பாக்டீரியாக்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னா இளையங்களை பெருக்கமடைய செய்து, இளையங்கள் பெருக்கமடைகிறதால என்ன நடக்குதுன்னு சொன்னா பிள்ளைகள், அங்க இருக்கக்கூடிய இளையங்கள் எல்லாம் அழிவடைகிறதால அந்த இளையங்கள் என்ன செய்யுதுன்னா சளியுடன் என்ன செய்யுது, இருமலோட என்ன செய்யுது, சளியும் குருதியும் வெளியேறக்கூடியதா இருக்கு. ஆகவே உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள், அப்ப மிக முக்கியமான விஷயம், இவ்வாறு காசநோய் உருவாகிற ஒருத்தருக்கு எவ்வாறான அறிகுறிகள் ஏற்படும் என்று சொன்னால் அவருக்கு வேகமா கலைக்கும். ரைட், வேகமா கலைக்கக்கூடியதாக இருக்கும். ரைட், அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா சளியோட குருதி என்ன செய்ய வெளியேறக்கூடியதா, இருமலுடன் குருதி வெளியேறக்கூடியதா இருக்கும். காய்ச்சல், உணவில் விருப்பமின்மை. அதுக்காக உணவில் விருப்பமின்மைன்னு சொன்னால் இந்த நோய் மட்டும் இல்லை, சில வயது கோளாறுகளும் இருக்கு. சில பிள்ளைகளுக்கு சரிதானே, எல்லா பிரச்சனையும் இருக்குது. உணவுல விருப்பம் இல்லைன்னு சொன்னா அவருக்கு இவ்வாறான சில அலர்ஜிக்கான விஷயங்கள் நடந்திருக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், காச நோய் காணப்படுறதால உடல் மெலிந்து காணப்படக்கூடியதாக இருக்கலாம். உடல் என்ன செய்யும், மெலிந்து காணப்படக்கூடியதாக இருக்கலாம். சரியா பிள்ளைகள்? ரைட், இவ்வளவு விஷயமும் முக்கியம் பிள்ளைகள், இவ்வளவு விஷயம் முக்கியம். இதுக்கு சரியான தடுப்பூசி சிகிச்சைகளை பெற்றுக்கொள்வதன் மூலமாக இந்த நோயின் நிலைமைகளை நாங்கள் குறைத்துக் கொள்ளலாம். இந்த காச நோய் மட்டுக்கு விளையிட்டா, இந்த காச நோய் மட்டும் விளையிட்டா, அதாவது பிள்ளைகள் நீங்க வாசிச்சு ஒரு விஷயத்தை விளங்குறதுக்கும் நான் சொல்லித்தாரத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் சில விஷயங்கள் நல்ல ஆழமா யோசிச்சுதான் உங்களுக்கு சொல்லித்தாரு. சரியா பிள்ளைகள்? ரைட். அப்ப பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் உணவு விஷயம் நாங்க படிச்சாச்சு. அடுத்தது மிக முக்கியம், புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் என நிறைய படங்கள்ல, திரைப்படங்கள்ல நீங்க பார்க்கலாம். யார் சரி ஒருத்தர் மது அருந்தும் போது அல்லது சிகரெட் குடிக்கும் போது பாத்தீங்கன்னா கீழே அந்த இதொன்னு போய்கொண்டு இருக்கும். ரைட், அப்ப உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள், அது சும்மா போறது இல்லை. ரைட், அது சும்மா போறது இல்லை. ரைட், இலங்கைக்கு பாத்தீங்கன்னா அதிக அளவு வருமானம் மீட்டி தரக்கூடியது அதுவும் தான் போதை பொருட்களால தான் அதிக வருமானம் மீட்டி கொடுக்குதா இலங்கை. ஆனா அவங்களே சொல்றாங்க, அந்த பாக்ஸ்ல, சிகரெட் பாக்ஸ்ல எழுதி இருக்குது, இது புற்றுநோயை உண்டாக்கும், இது உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும், எல்லாம் போட்டு இருக்கு. ஆனா மனிதன் பாருங்க. ரைட், சரி. அப்ப அந்த புகைப்பிடித்தல் என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிள்ளைங்க உங்களுக்கு தெரியணும், மிக முக்கியமான விஷயம். புகைப்பிடித்தல் என்ன செய்யுதுன்னு சொன்னா பிள்ளைங்க, இந்த ரெண்டையும் நான் அழிக்கிறேன். புகைப்பிடித்தல் என்ன செய்யும்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், சிகரெட்ல ஒரு மிக முக்கியமான ஒரு பதார்த்தம் ஒன்று இருக்கு. அதுக்கு நாங்க சொல்றப்ப நிக்கோட்டின் அப்படின்னு சொல்றோம்.
நிக்கோட்டின் அப்படின்னு சொல்ற ஒரு பதார்த்தம் என்ன செய்யுதுன்னா சுவாச பாதைக்குள்ளால போகும்பொழுது சுவாச பாதைக்குள்ளால போகும். எங்கட குருதி இருக்குதானே, அதாவது குருதி பிளட் குருதியில ஆர்பிசி இருக்குது. ஆர்பிசி, இந்த ஆர்பிசியை பொறுத்த வரைக்கும் இதுல ஹெச்பி ஹீமோகுளோபின் இருக்கு. ஹீமோகுளோபின் ஹெச்பி ஹீமோகுளோபின் இருக்கு. இந்த ஹீமோகுளோபினுக்கு நல்ல விருப்பம் யாரோட? ஆக்சிஜனோட. ஆக்சிஜனோட விருப்பம், அதாவது உங்களோட பாஷையில சொல்லப்பட ஆக்சிஜனோட லவ் இல்லைதா யாருக்கு? ஹீமோகுளோபினுக்கு. ஆனா என்ன கேஸ்னா, இந்த ஹீமோகுளோபின் ஆக்சிஜனோட சேர்ந்தாலும் ஆனா CO2 ஒருத்தர் இருக்கிற, CO கார்பன் ஓர் ஆக்சைடு, CO கார்பன் ஓர் ஆக்சைடு இருந்தா இவரோட தான் விருப்பம் கூட. சொன்ன விஷயம் அதாவது ஆக்சிஜனும் CO-வும் இருந்தா ஆக்சிஜனோட விருப்பம் தான், அதனாலதான் அவரோட சேர்ந்து ஆக்சிஜனை காவும். ஆனா CO இருந்தா இவரோட தான் விருப்பம் கூட. சொன்னேன். அதாவது இந்த CO வந்து HB ரெண்டு பேரும் இவரோட தான் சேரும், இவரோட சேரும். அப்ப என்ன நடக்கும்னு சொன்னா, புகைப்பிடிக்கிற டைம்ல அவங்களுக்கு தெரியும் குறை தகனம் உண்டாகும். தகனம், குறை தகனங்கள். அதாவது நிக்கோட்டின்ல தகனம் அடைஞ்சா இந்த CO அப்படின்ற ஒரு கேஸ், ஒரு ஒரு வாயு ஒன்று வருது. அப்ப இது என்ன செய்யும்னு சொன்னா, அவங்களுக்கு சுவாச பாதைக்குள்ள போய் என்ன செய்யும்னு சொன்னா, அவங்களுக்கு சுவாச பாதையில பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், சுவாச பாதையில இந்த சீதம் சளியங்கள் உள்ளுக்குள்ள இருக்கு. இது எல்லாத்தினூடாகத்தான் இந்த நிக்கோட்டின் போகுது, ரைட்? இந்த கேஸ் போகுது, ரைட்? இது என்ன செய்யுதுன்னு சொன்னா பிள்ளைகள், சுவாச பாதையில போற கட்டத்துல உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள், சுவாச பாதையில என்ன நடக்கும்னு சொன்னா, இங்க உங்களுக்கு தெரியணும், நாங்க படிச்சா சுவாச பாதையில மேலணி இலைய கலங்கள் காணப்படுது. மேலணி இலையங்கள், அந்த மேலணி இலையங்கள் என்ன செய்யும்னு சொன்னா, ரைட், மிக முக்கியமாக இந்த நிக்கோட்டின் பதார்த்தம் யுவாரான CO வந்து சேர்றதால என்ன செய்யுதுன்னு சொன்னா, இந்த மேலணி இலைய கலங்களால என்ன செய்யுதுன்னா, கலங்கள் மேலதிக மிகையான கலங்கள் உற்பத்தியா, மிகையான கலங்கள் உற்பத்தி, மேலணி கலங்களால மிகையான கலங்கள் உற்பத்தியா. அந்த கலங்கள அதீத வளர்ச்சி, கலங்கள் மிகையாக உற்பத்தி ஆகிறத நாங்க சொல்றது கேன்சர், புற்றுநோய்னு சொல்லுவோம். அப்ப என்ன செய்யும்னா, இந்த மேலணி கலங்கள் மிகையாக கலங்களை உற்பத்தி செய்ய இதனூடாக சுவாச பாதை ஒழுங்கா இருக்காது. ஆகவே பிள்ளைகள், புகைப்பிடித்தல் என்பது மிக முக்கியமான ஒரு என்ன, உங்களுக்கு ஒரு சுவாச பாதையில ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கு. ஆகவே பிள்ளைகள், மிக முக்கியமான பாயிண்ட்ஸ், குருதியில கார்பனோர் ஆக்சைடு தான் ஹீமோகுளோபின் வாங்கி கொண்டு செல்லக்கூடியதாக இருக்குது. ஆக்சிஜனை அது என்ன செய்யாது, எடுக்காது. சொன்னா கார்பனோர் ஆக்சைடோட தான் அவருக்கு நாட்டம் கூட. இது முதலாவது பாயிண்ட்ஸ். ரெண்டாவது பாயிண்ட்ஸ், இந்த நிக்கோட்டின் என்ன செய்யுதுன்னு சொன்னா, தற்காலிகமாக, இதுவும் மிக முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். கூடுதலா இந்த வாகன மூற்றாக்கள், டிரைவர் பாத்தீங்கன்னு சொன்னா கூடுதலா என்ன செய்வாங்கன்னா, ஒரு சிகரெட்டோட அடிச்சுக்கொள்ளும். அப்படி அது ஒரு ஸ்டைல்னு சொல்லி நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க. ரைட், இப்படி சிகரெட்டோட அடிச்சுக்கொள்ளும். அப்படி அடிச்சு விட்டா உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு கொஞ்சம் தூக்கம் வராதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் இருக்கு, உண்மைதான். ஏண்டா, தற்காலிகமாக என்ன செய்யறா, இதய துடிப்பு வீதத்தை கூட்டும். தற்காலிகமாக இதய துடிப்பு வீதத்தை கூட்டும் போதும் என்ன செய்யும்னு சொன்னா, அவருக்கு என்ன செய்யாது, மூளைக்கு எல்லா இடங்களுக்கும் ஆக்சிஜன் போகும். எனவே அவருக்கு என்ன செய்யாது, தூக்கம் பிக்க வராது. ஆனால் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும் பிள்ளைகள், தற்காலிகமாக இதய துடிப்பு வீதத்தை என்ன செய்யுது, கூட்டக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, சிகரெட் புகையினால் சுவாச பாதையில் பிசிர்கள் அடிபடை. அந்த பிசிர்கள் ஒருத்தனை பிசிர்கள் மூக்கு குழியில இருந்தது, அதே மாதிரி வாத நாளில் இருந்தது. பிசிர்கள் அழிவடைவதன் காரணமாக தூசு துணிக்கள், சீதத்தில் தூசு துணிக்கைகள் சுவாச பாதையுடன் ஒன்று சேர்கிறது. இதனால என்ன செய்யுதுன்னா, வாத நாளி வீங்குகிறது. சுவாச பை குழாய் அலர்ச்சி, வாத நாளி வீங்கினா உங்களுக்கு தெரியும், சுவாசப்பை குழாய் அலர்ச்சி நோய் ஏற்படுது, வாத நாளி. அதே மாதிரி என்ன உங்களுக்கு தெரியணும், ஆஸ்துமா, சுவாசப்பை குழாய் அலர்ச்சி ஏற்படுகிறது. வாத நாளி குரல் வள வீங்கினால் சுவாசப்பை குழாய் அலர்ச்சி நிலைமை ஏற்படுது. அதே சுவாசிக்கிறதுல சிரமம் ஏற்படுது. வாத நாளில் உள்ள மேலணி கலங்கள்ல
சிகரெட் புகையால என்ன செய்யுதுன்னு சொன்னா, ரைட், அதுல இருக்கிற கலங்கள் அசாதாரணமாக வளர்ச்சிக்கு உண்டாகுது. அசாதாரணமாக வளர்ச்சி உண்டாகுது. அசாதாரணமாக வளர்ச்சி உண்டாக அங்க புற்றுநோய் உண்டாகக்கூடியதாக இருக்குது. புகைப்பிடித்தல் மூலம் புற்றுநோய், சுவாசப்பை குழாய் அலர்ச்சி போன்ற நோய்கள் உருவாகக்கூடியதாக இருக்குது. உடல் குறைபாடுகளும் இங்க ஏற்படக்கூடியதாக இருக்குது. இது சுவாச, அதாவது புகைப்பிடிக்கிறார்கள் மட்டுமில்ல, புகைப்பிடிக்கிறதுக்கு பக்கத்துல இருக்கிற நபருக்கும் என்ன செய்யுதுன்னா இவ்வாறான ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடியதாக இருக்குது. மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்கும். ரைட், இப்ப சொல்லுவாங்க வல்லமையா, புகைப்பிடிக்கிறார்களுக்கு 3 நன்மைகளா தெரியுமா பிள்ளைய? புகைப்பிடிக்கிறார்களுக்கு 3 நன்மைகள் இருக்கா? யாருக்கு சரி தெரியுமா? தெரிஞ்சாக்கள் இப்படி கொள்வோம். புகைப்பிடிக்கிறார்களுக்கு 3 நன்மை. வளமே எல்லாரும் சொல்றது புகைப்பிடிக்கிறாளுக்கு 3 அல்லது பல தீமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. புகைப்பிடிக்கிறாளுக்கு 3 நன்மைகள் நான் சொல்றேன். ரைட், அதுல ஒன்று பாத்தீங்கன்னா புகைப்பிடிக்கிறார்களுக்கு பாத்தீங்கன்னா, ரைட், புகைப்பிடிக்கிறார்களுக்கு நாய் துரத்தாது. என்ன துரத்தாது? நாய் துரத்தாது. புகைப்பிடிக்கிறார்கள நாய் என்ன செய்யாது? துரத்தாது. புகைப்பிடிக்கிறார்கள நாய் விரட்டாது. 2வது பாத்தீங்கன்னா, புகைப்பிடிக்கிறாங்க வீட்டுக்கு கள்ளன் வரமாட்டான். புகைப்பிடிக்கிறாங்க வீட்டுக்கு கள்ளன் வரமாட்டான். 3வது, இந்த புகைப்பிடிக்கிறாங்களுக்கு பாத்தீங்கன்னா, ரைட், என்ன, அவங்க இளமையான தோற்றத்தோடு இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் இளமையான தோற்றத்தோடு இருப்பாங்க. இப்படி 3 நன்மைகள் இருக்கா தெரியுமா பிள்ளைகளுக்கு? 1, நாய் துரத்தாது. 2வது பாத்தீங்கன்னா, அவங்களோட வீட்டுக்கு கள்ளன் வரமாட்டான். 3வது, இளமையான தோற்றத்தோடு இருப்பாங்க. அது ஏன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். நாய் துரத்தாதுன்னா இவங்க பாத்தீங்கன்னு சொன்னா புகைப்பிடிக்க அவங்க சுவாச தொகுதி மட்டுமில்ல, உடல் இழையங்கள் எல்லாமே சிதைவடைஞ்சு அவங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னா, ரைட், ஒழுங்கா நடக்கலாம். அதாவது ஒரு கம்பு, ஒரு ஆதாரத்தோட தான் என்ன செய்யலாம், அவர் நடக்கலாம். அப்ப அப்படி கையை ஊண்டி தான் என்ன செய்யலாம், அதாவது ஒரு பொல்லு கொட்டான வச்சுதான் நடக்கலாம். ஆகவே பொல்லு கொட்டான் கையில இருக்கும் போது நாய் என்ன செய்யாது, வராது, பக்கத்துல என்ன கடிக்க வராது. ஆகவே கையில எது சரி அவருக்கு ஒரு என்ன ஆதாரம் இருக்கிற டைம்ல தான் அவர் நடக்கலும். அதால நாய் துரத்தாது. 2வது பாத்தீங்கன்னா, கள்ளன் வரமாட்டார். இரவுல பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் இருமி இருப்பாரு. வெளியால கள்ளன் போறவன் யோசிப்பான், இன்னும் இவரு தூங்கல, இவர வீட்டுக்கு போனா நாங்க மாட்டிடுவோம் அப்படின்னு நினைச்சு என்ன கள்ளன் வரமாட்டான். 3வது பாத்தீங்கன்னா, எப்போதும் இளமையான தோட்டத்துல இருப்பாராம். ஏன்னு பாத்தீங்கன்னா, இவரு முதுமை அடைகிறதுக்கு இல்ல, இறந்து போயிருவார். அதனால எப்போதும் இளமையான தோற்றத்தோடு இருப்பார். அப்ப பாத்தீங்கன்னா, புகைப்பிடித்தல் என்பது எப்போதும் பாதிப்பான ஒரு விஷயமாக இருக்குது. அப்ப புகைப்பிடித்தல் என்ன செய்யுதுன்னா, முதலாவது விஷயம், இவர்ல அதாவது புகைப்பிடிக்க இங்க கார்பனோஆக்சைடு வருது, நிக்கோடின் பதார்த்தத்தால, நிக்கோடினால இந்த கார்பனோஆக்சைடு வருது. அந்த வாயு என்ன செய்யுதுன்னா, நீர், அதாவது குருதியில பாத்தீங்கன்னா ஆக்சிஜனோட சேராம கார்பனோஆக்சைடோட தான் என்ன செய்யுது, ஹீமோகுளோபின் சேர்றதால குருதியில ஆக்சிஜன் செறிவு குறைவாக இருக்கும். அது ஒன்று. 2வது பாத்தீங்கன்னு சொன்னால், மிக முக்கியமான விஷயம், நிக்கோடின் மிக விரைவாக தற்காலிகமாக இதய துடிப்பு வீதத்தை அதிகரிக்க செய்யக்கூடியதாக இருக்கிறதால அங்கேயும் ஒரு பாதிப்பு ஒன்று இருக்கக்கூடியதாக இருக்குது. இதனால தற்காலிக குருதி அமுக்கம் ஒன்று உருவாகும். இப்ப விரைவா இதய துடிப்பு நடக்கிறதால ஒரு குருதி அமுக்கம் ஒன்று, பிரஷர் ஒன்று உருவாகும், ஹை பிரஷர், உயர் குருதி அமுக்கம் ஒன்று உருவாகும். அதே மாதிரி 3வது விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த பிசிர்கள்ல இந்த புகைகள் வாயுக்களோட சேர்ந்து கலக்கிறதால இந்த பிசிர்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா, ரைட், அசாதாரணமா கலங்கள் தோன்றுது. அந்த அசாதாரணமான கலங்கள் தோன்றதால உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இங்க பாதநாளி வீக்கம் அடைகிறதால சுவாசப்பை அலர்ச்சி நோய் ஏற்படுகிறது. 2வது, புற்றுநோய்கள் உண்டாகக்கூடியதாக இருக்குது. ஆகவே புகைப்பிடிக்கிறவர் மட்டுமில்ல, தான் மட்டுமில்ல, அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஆளையும் சாவடிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த புகைப்பிடித்தல். ஆகவே அவங்களுக்கும் ஒரு பாதிப்பா, ரைட்டா பிள்ளைகள்? அப்ப புகைப்பிடித்தல் என்பது மிக மிக பாரதூரமான ஒரு விஷயமாக இருக்கு. சரி அப்படி ஓகேயா? இது விளங்கிட்டுதான்? இவ்வளவு விஷயம் விளங்கிட்டா பிள்ளைங்க? சொல்லுங்கப்பா, இவ்வளவு விஷயம் விளங்கிட்டு. அப்ப புகைப்பிடிக்கிறதால என்னென்ன பிரச்சனை தொடர்பான விஷயங்களை நான் சொல்லிட்டேன். ரைட்,
அடுத்த விஷயம் தான் இந்த சிலிகோசிஸ், அது போல ஆஸ்பெஸ்டோசிஸ் தொடர்பான விஷயம். சிலிகோசிஸ்னு சொன்னாப்லே உங்களுக்கு தெரியணும், சிலிக்கான்னு சொன்னா கண்ணாடி, ஏன்னா சுரங்கங்கள், அங்க வேலை செய்யறாக்கள் பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஒரு டஸ்ட் ஒன்று வரும் சிலிக்கா. அந்த டஸ்ட்கள் மூக்கு குழியினூடாக பெய்த்து அவங்களுக்கு சுவாச பாதையில என்ன செய்யும், உங்களுக்கு சுவாச தொகுதியில உள்ளுக்குள்ள இலையங்களை அழிவடைய செய்யும். இதால இவங்களுக்கு வரக்கூடிய கிரனைட், நிலக்கரி, நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும், சிலிக்கான கண்ணாடி. அப்ப சுரங்கம், கண்ணாடி, நிலக்கரி, கிரனைட் போன்ற தொழிற்சாலைகள்ல தொழில் புரிபவர்கள் அதுல தூசு துணிக்கைகளை சுவாசிக்கிறதால சுவாச பையில இருக்கக்கூடிய சிற்றறைகள் எல்லாம் என்ன செய்து அழிவடைந்து இலையங்களோட சேர்ந்து அந்த இலையங்கள் படிப்படியாக அழிவடைகிறதால இந்த சிலிகோசிஸ் என்பதை ஏற்படும். இப்ப உங்களுக்கு கேள்வி வரலாம், கமலன் அப்படின்ற ஒருவர் கண்ணாடி தொழில் வேலை கண்ணாடியில இல்லாட்டி சுரங்கத்துல வேலை செய்யற ஒரு நபராக இருக்கிறார், அடிக்கடி இருமிக் கொண்டிருக்கிறார், இவருக்கு ஏற்படுகின்ற பாதிப்பு என்னவாக இருக்கும், அல்லது இவருக்கு எவ்வாறான நோய் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு அப்படின்னு கேட்கலாம். ஆகவே கண்ணாடி தொழில் புரிபவர், கண்ணாடி தொழிற்சாலையில வேலை செய்பவர் அப்படின்னு வாரட்டை அந்த பாயிண்ட்ஸை வச்சு கொண்டு நாங்க சிலிகோசிஸ் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். சரியா பிள்ளைகள்? ரைட். அடுத்தது ஆஸ்பெஸ்டோசிஸ். ஆஸ்பெஸ்டாஸ் கூரை தகடுகள், ஆஸ்பெஸ்டாஸ். அதே மாதிரி கண்ணார், அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா நார்கள். ஆஸ்பெஸ்டாஸ் அந்த நார்கள்ல அதோடு சம்பந்தப்பட்ட வேலை செய்பவர்கள், தொழில் புரிபவர்கள் பாத்தீங்கன்னா ஆஸ்பெஸ்டோசிஸ்னு ஒரு நோய் நிலைமை ஏற்படக்கூடியதாக இருக்குது. இதுவும் சுவாச தொகுதியில சேருவதால என்ன நடக்குது, ஆஸ்பெஸ்டாஸ் தூசிகள் வாரதால சுவாச இலையங்கள் பாதிக்கப்பட்டு சுவாச தொகுதி சம்பந்தப்பட்ட நோய்கள் உருவாகும். ஒரு காலம் இருந்ததுக்குள்ளே தெரிஞ்சு வச்சு கொள்வது நல்ல பிரச்சனை இல்லை. மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருக்கிற டைம் ஆஸ்பெஸ்டோசிஸால நிறைய பாதிப்பு, ஆஸ்பெஸ்டாஸ் கூரை தகடுகளால நிறைய பாதிப்பு அப்படின்னு சொல்லி அவருக்கு யாரோ ரிசர்ச் பண்ணி சொல்றாங்க. அந்த வகையில மைத்திரிபால சிறிசேன சொல்றாரு, ஆஸ்பெஸ்டாஸ் கூரை தகடுகள் எங்க இருந்து கூடுதலா வரும்னா ரஷ்யாவில இருந்து கூடுதலா வரும். ரஷ்யாவில இருந்து தான் கூடுதலா ஆஸ்பெஸ்டாஸ் கூரை தகடுகள் வாரு. அப்ப உடனே மைத்திரிபால சிறிசேன சொல்றார், ரைட், ஆஸ்பெஸ்டோசிஸ் கூரை தகடுகள், ஆஸ்பெஸ்டாஸ் கூரை தகடுகளை நாங்க நிறுத்துவோம். ஆஸ்பெஸ்டோசிஸ் நோயாளிகள் அதிகரிச்சுட்டாங்க, எனவே நிறுத்துவோம்னு சொல்லியாச்சு. அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ரஷ்ய அரசாங்கம் பாக்குது, என்ன எங்கட கூரை தகடுகளை இவங்க வாங்கல அப்படின்னு சொல்லி உடனே அவங்க சொல்றாங்க, உங்களோட தேயிலை எங்களுக்கு வேண்டாம், உங்களோட தேயிலை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம், உங்களோட தேயிலை எங்களுக்கு வேண்டாம், வேண்டாம் எங்கட பொருளை நீங்க வாங்கல தானே, ஆகவே தேயிலை அனுப்ப வேண்டாம். தேயிலை கூடுதலாக கொள்வனவு செய்யற ஒரு நாடாக ரஷ்யா இருக்குது, இலங்கையிட தேயிலை. அப்ப கொஞ்ச நாளைக்கு போற அதாவது தேயிலையிட ஏற்றுமதி கொஞ்சம் குறைஞ்சு கொண்டு வருது. உடனே திரும்ப மைத்திரிபால சிறிசேன சொல்ற, ரைட், பிரச்சனை இல்ல, நீங்க திரும்ப என்ன செய்யுங்க, ஆஸ்பெஸ்டோசிஸ் அனுப்புங்க, ஆஸ்பெஸ்டோஸ் கூரை தகடுகள் அனுப்புங்க, நாங்க தேயிலை தாரோம். ரைட், ஓகே தாரம், பிரச்சனை இல்லை. ஆனா எக்ரிமெண்ட் சொல்லி அவங்க எக்ரிமெண்ட் அடிச்சு விட்டாங்க. என்ன எக்ரிமெண்ட், நாங்க ஏற்கனவே தந்த எஸ்பெஸ்டோஸை விட கூடுதலான ஆஸ்பெஸ்டாஸை நாங்க தரப்போறோம், அதிக அளவான கூரை தகடுகளை நாங்க உங்களுக்கு தரப்போறோம், நீங்க வாங்கத்தான் வேணும். சரி, ஓகே, எக்ரிமெண்ட் சைன் பண்ணியாச்சு. அத மாதிரி இன்னும் ஒரு எக்ரிமெண்ட், தேயிலையை நீங்க எங்களுக்கு அறவாசி விலையில, நீங்க ஏற்கனவே தந்த விலையை விட அறவாசி விலையில நீங்க தரணும் அப்படின்னு சொல்லி. ஆகவே பாத்தீங்கன்னா சில வேலைகள் செய்யற டைம்ல கொஞ்சம் யோசிக்கத்தான் வேணும். ரைட், நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னால், ஆஸ்பெஸ்டாஸ் என்பது மிக பாரதூரமான ஒரு விஷயமாகவும் இருக்குது. ஆகவே பிள்ளைகள் பாத்தீங்கன்னு சொன்னா இதோட உங்களோட சுவாச தொகுதி சம்பந்தப்பட்ட விஷயங்களும் பூரணமாக முடிவடையுது. சரியா பிள்ளைகள்? நான் உங்களோட குரூப்ல ஒரு பேப்பர் கொண்டு போட்டிருக்கேன். பேப்பர்னு சொன்னா ஒரு கேள்வி, என்ன பாஸ் பேப்பர் கேள்வி ஒன்று போட்டிருக்கிறேன். அதனை நீங்க அழகான முறையில செய்து எனக்கு அனுப்பணும். சரியா பிள்ளைகள்? கட்டாயம் அழகான முறையில நீங்க செய்து எனக்கு அனுப்பக்கூடியதாக இருக்கணும். சரியா பிள்ளைகள்? அப்ப இன்றைய வகுப்புல நாங்க படிச்சிருக்கிறோம், சுவாச தொகுதி சார்ந்த நோய்கள் தொடர்பாக படிச்சோம், தடிமன் தொடர்பாக படிச்சோம், வைரஸால ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு. அதே மாதிரி இரண்டாவது நாங்க படிச்சோம் பிடிசுரம் அல்லது நிமோனியா தொடர்பாக பார்த்தோம். அது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, அது உங்களுக்கு தெரியும். அது என்ன, வைரஸ் பாக்டீரியாவால ஏற்படுகிறது. அது சுவாச பையில
திரவம் சேரக்கூடியதாக இருக்குது. இலையங்கள் அழிவடைந்து திரவம் சேரக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொய்வு ஆத்மா என்பது ஒவ்வாமைக்கான தூசிகள், மகரந்தம், அதே மாதிரி விலங்குகள உரோமங்கள், ரைட், புகைகள் என்பன சுவாச தொகுதிக்குள்ள வந்து இந்த வாத நாளி வீக்கம் அடைகிறதால இவ்வாறான ஒரு நோய் ஏற்படக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா புரோன்கைட்டிஸ், சுவாசப்பை அழற்சின்னு சொன்னா இவ்வாறு வைரஸ், பாக்டீரியாக்கள் தொற்று ஏற்படுறதால குரல் வலையெல்லாம் பாதிக்கப்பட்டு கதைக்கிறதுல சிரமம் ஏற்படுது. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா ரைட், இருமல் என அதே மாதிரி சில நோய்கள் அறிகுறிகள் இருப்பதற்கான காரணம். அதே மாதிரி காச நோய் டியூபர்குலோசிஸ், மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் நீங்க சொல்லி பாக்குறது பிரச்சனை இல்லை, தெரியாட்டியும் பிரச்சனை இல்லை. மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் என்ன செய்யா, அது விரைவாக பெருக்கம் அடையக்கூடியது. அது சுவாச பாதையில பெருக்கம் அடைகிறதால என்ன செய்யுதுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியணும், அது இளையங்களை அழிவடைய செய்யுது. அந்த இளையங்களை அழிவடைய செய்யறதால அந்த இளையங்கள் அழிவடைகிறதால சளியோட குருதி வெளியேறக்கூடியதாக இருக்குது. இருமல் டைம்ல சளியோட குருதிகள் வெளியேறக்கூடியதாக இருக்குது. ஆகவே பாத்தீங்கன்னு சொன்னா அது பெரிய பிரச்சனைகள் உண்டாகக்கூடியதாக இருக்குது. ரைட் அப்படியே. அடுத்தது பாத்தீங்கன்னா புகைப்பிடித்தல் தொடர்பாக சொல்லிட்டு நிகோட்டின் அப்படின்னு சொல்ற ஒரு பதார்த்தம் குருதியில பாத்தீங்கன்னா ஆக்சிஜனோட ஹீமோகுளோபின் சேர்ந்ததை விட CO கார்பன் மோனோக்சைடோட தான் HB வேகமா சேர்றதால குருதியில ஆக்சிஜன் செறிவு குறைவாக இருக்குது. ரெண்டாவது பிரச்சனை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இதய துடிப்பு வீதத்தை தற்காலிகமாக அதிகரிக்கிறதால குருதி அமுக்கத்தை என்ன செய்யும், கூட்டக்கூடியதாக, குருதி அமுக்கம் அதிகரிக்கிறதால பிரஷரை கூட்டக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி நிகோடின் அந்த பதார்த்தங்கள் இவ்வாறான சுவாச பாதையோட சேர்றதால இந்த சீரங்கள் அழிவடைஞ்சு என்ன செய்யும்டா அங்க புதிய கலங்கள் அசாதாரணமாக பெருக்கமடைவதால வாத நாளிகள் வீங்குவதாலையும் சுவாசப்பை அலர்ச்சி நோய் அதோடு சேர்த்து புற்றுநோய் என்பன உருவாகக்கூடியதாக இருக்குது போன்ற விஷயங்களை சொல்லி தந்தேன். பக்கத்துல இருக்கிற நபருக்கும் அந்த தொற்று ஏற்படக்கூடியதா இருக்கு. சிலிகோசிஸ் என்பது அதே மாதிரி சுரங்கத்துல வேலை செய்யறவர், கண்ணாடி வேலைகள் செய்பவர், அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா கிரனைட், நிலக்கரி போன்ற இடங்கள்ல வேலை செய்பவர்கள் இந்த தூசுகளை சுவாசிக்கிறதால சிற்றறை மட்டும் வைத்து சிற்றறைகளுக்குள்ள அந்த இலையங்களை அழிவடைய செய்து சிலிகோசிஸ் ஒரு நோய் ஏற்படுது. அஸ்பெஸ்டோசிஸ் சொன்னா அஸ்பெஸ்டோஸ் நார்கள் போன்ற தூசிகளை சுவாசிக்கிறதால என்ன நடக்குதுன்னா அங்கேயும் இலையங்கள் அழிவடைந்து அஸ்பெஸ்டோசிஸ் சொல்ற நோய்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கு. சரியா பிள்ளைகள்? ரைட், ஓகே. ஆகவே நாங்க சுவாச தொகுதி தொடர்பான விஷயங்களை நாங்க பூரணமாக படிச்சாச்சு. ரைட் பிள்ளைகள்? ரைட், ஓகே. இன்ஷா அல்லாஹ் நாங்க நாளைக்கு பேப்பர் கிளாஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியும். இதன் பிற்பாடு கழிவகற்றும் தொகுதி தொடர்பான விஷயங்களை நாங்க படிக்க போறோம். சரியா பிள்ளைகள்? நான் நினைக்கிறதுக்கு மிக விரைவாக சிலபஸை கொண்டு போற ஒரு ஆன்லைன் வகுப்பாக எங்களுடைய வகுப்பு கட்டாயம் நடைபெற்று கொண்டிருக்குது. எனவே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி உங்களுடைய தெரிஞ்சாக்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க, சொல்லுங்க. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு என்ன செய்யும், அது நோட்டிபிகேஷனா உங்களுக்கு வந்து சேரும். ஆகவே நாங்க யூடியூப்ல போடக்கூடிய சில வீடியோக்கள் உங்களுக்கு விரைவாக பார்த்து கொள்ள முடியும். மிக முக்கியமான வீடியோக்களை நாங்க போடுவோம். கடந்த வருடம் நாங்க மிக முக்கியமாக யூடியூப்ல போட்ட விடயங்கள் தான் பாஸ் பேப்பர்ல ஃபைனல் பேப்பருக்கு வந்த வரலாறுகளும் இருக்குது. எனவே பிள்ளைகள் கட்டாயம் அதையும் செய்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க. உங்களுடைய நோக்கம் நீங்க நல்லா படிச்சு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் எடுத்து நல்ல டாக்டராக ஏதோ ஒரு துறையில நல்ல ஒரு துறைக்கு வரணும். அதே போல எனது நோக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு ஆசிரியராக வரணும். இலங்கையில நாட்டுல எல்லாருக்கும் என்ன படிப்பிச்சு கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு புகழ்பெற்ற ஒரு ஆசிரியராக வரணும் என்பதுதான் எனது நோக்கம். ஆகவே இன்ஷா அல்லாஹ் அதுக்கு நீங்க கட்டாயம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி எனது வகுப்பை நாங்க முடிச்சு கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். குட் நைட்.